இன்றைய சிந்தனை பொதுவாக எங்களுடைய ஜாதக நிலைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டோமானால் இந்த ஜாதகத்திலே அமைகின்ற எங்களுடைய பிறந்த நட்சத்திரம், பிறந்த ராசி, பிறந்த லக்கினம், இந்த மூன்றும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கின்றன. நாங்கள் பிறக்கின்ற நேரத்தை வைத்து ஜாதகத்தின் உயிர் எனப்படுகின்ற லக்கினத்தை கணிக்கின்றோம். எங்களுடைய கோசாரம், அதாவது தினசரி நாங்கள் எங்களுடைய நடைமுறை பலாபலங்களை அறிவதற்காக ராசியை வைத்துக்கொள்கின்றோம். கோசார பலன் என்று சொல்லுவோம். நாங்கள் தினப்பலன்களை பார்ப்பதும், வார பலன்களை பார்ப்பதும், மாத பலன்களை பார்ப்பதும், பெயர்ச்சி பலன்களை பார்ப்பதும் ராசிகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்றோம். அதே போன்று நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துக்குரிய அதிபதியும் எங்களுக்கு மிக முக்கியமானவராக திகழ்கின்றார். பொதுவாக இந்த 3 அதிபதிகளுக்குரிய கிரகங்களும் நல்ல நிலையிலே இருந்தால் அந்த ஜாதகம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஜாதகமாக அமைந்துவிடும். லக்னாதிபதி சுபக்கிரகமாக நல்ல ஆளுமையாக அமைய வேண்டும். உதாரணமாக துலாம் லக்கணமாக வைத்து கொண்டோமானால் அந்த துலா லக்கணத்துக்குரிய அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் ஜாதக நிலையிலே ஆட்சி நிலை பெற்று லக்கணத்திலேயோ அல்லது நல்ல ஸ்தான பலம் பெற்றோ அமைந்துவிட்டால், ஆட்சி உச்சநிலைகளில் அமைந்துவிட்டால் அந்த ஜாதகருக்கு மிக ஆளுமை திறன் அமைந்துவிடும். முக்கியமாக லக்கின அதிபதி ஜாதகங்களில் 6, 8, 12 என்று 6, 8, 12, 3 போன்ற இடங்களில் மறைவு நிலைகளை அடையக்கூடாது. அதே போன்று எங்களுடைய ராசிநாதன், ராசிக்குரிய அதிபதி, அந்த அதிபதியும் ஜாதகத்திலே நல்ல நிலையிலே அமைய வேண்டும். உதாரணமாக மகர ராசி என்று வைத்துக் கொண்டோமானால் மகர ராசிக்குரிய அதிபதி சனீஸ்வரன் ஜாதகத்திலே நல்ல நிலையிலே அமைவது மிகச் சிறப்பானதாக இருக்கும். அதே போன்று நட்சத்திர அதிபதி, நட்சத்திரம் என்றால் உதாரணமாக விசாக நட்சத்திரம் என்று சொன்னால் விசாக நட்சத்திரத்துக்குரிய அதிபதி குரு பகவான். இந்த குரு பகவான் ஜாதகத்திலே நல்ல நிலையிலே அமைய வேண்டும். இப்படியான இந்த 3 கிரகங்களும் ஜாதக நிலையிலே மிகவும் சிறப்பான நல்ல நிலையிலே அமைந்துவிட்டால் அந்த ஜாதகருக்கு இயல்பாகவே நற்பலங்கள் அதிகமாக அமைந்துவிடும். எடுக்கின்ற முயற்சிகளிலே நல்ல அனுகூலங்களை கொடுக்கும், வெற்றிகளை கொடுக்கும். தன்னுடைய ஆளுமை திறன் மூலமாக அவர் நல்ல முன்னிலையை பெறக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக கொடுத்துவிடும். இது ஜாதகத்தினுடைய இயல்பான அமைப்பு. எனவே நாங்கள் அதை நன்கு அவதானித்து செயல்படுவது மிகவும் நல்லது. ஜாதகங்களிலே பொதுவாக இது நீங்களாகவே ஒரு ஜோதிடர் இல்லாமல் நீங்களாகவே ஓரளவுக்கு பார்த்து கொள்ளலாம். உங்களுடைய லக்கின அதிபதி, உங்களுடைய ராசி அதிபதி, உங்களுடைய நட்சத்திர அதிபதி, இந்த 3 கிரகங்களையும் நீங்கள் ஒருவரிடம் உங்களுக்கு அது பார்க்க முடியாத நிலையாக இருந்தால் ஒருவரிடம் ஒரு ஜோதிடரிடம் போய் கேட்டு தெரிந்து கொண்டு அந்த 3 கிரகங்களுக்கும் நீங்கள் சரியான முறையிலே வழிபாடுகள் செய்வதன் மூலமாகவும் அந்த கிரகங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலையை அமைந்துவிட்டால் மிக யோகமானவர்கள். அப்படி நல்ல நிலையை அமைந்தாலும் சரி, அவர்கள் மாறுபட்டு அமைந்தாலும் சரி, அந்த 3 கிரகங்களையும் தவறாமல் நாங்கள் வழிபாடுகள் அர்ச்சனைகள் செய்வதன் மூலமாகவே எங்களுடைய வாழ்வியலுக்கு அவை ஒரு ஊன்று சக்தியாக அமையும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. எனவே இதை நாங்கள் உன்னிப்பாக கவனித்து செயல்பட்டால் பல பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் விடுபட முடியும் என்பது திடமான நம்பிக்கையாகும். நன்றி.